ஒரு அடிப்படையில் திமுக கூட்டணி எப்போ பார்த்தாலும் எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபிங்கிறத தவிர வேற என்ன சொல்றீங்க இங்கன்னு கேட்குறாரு. இல்லை அதாவது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய பிரதான எதிரியாக கருதுவது ஆர்எஸ்எஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பிஜேபி. ஆர்எஸ்எஸ் தான் அது வந்து என்ன டைரக்ஷனில் போகணும்னு சொல்லுவாங்க, முடிவெடுப்பாங்க. சரி, அதுபடி பாஜக செயல்படுகிறது. அந்த நாட்டில் விஷமத்தனமான நச்சு கருத்துக்களை பரப்புவது ஆர்எஸ்எஸ். எல்லாம் கடந்த கால வரலாற்றை அறிந்தவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸை நன்கு அறிந்து கொள்ளலாம். கட்சியினோட பிரச்சனைகள்லாம் நீங்க அவங்களோட முடிச்சு போட்டா எப்படின்னு கேட்கிறாரு. ஆர்எஸ்எஸ் இன்ஃபில்ட்ரேஷன் வந்து பிஜேபி கவர்மெண்ட்ல இருக்கு. காங்கிரஸ்ல காங்கிரஸ்ல எவ்வளவு மாநில கட்சி தலைவர்கள் தனித்தனியா கட்சிக்கு எதிராக போர்க்குடி தூக்கி தனி கட்சியா தொடங்கி போயிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஆர்எஸ்எஸ் இருந்துச்சு. இல்ல நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு இந்தியாவில் வந்து இந்த மதசார்பற்ற கொள்கைக்கு விரோதமாக கம்யூனல் போலரைசேஷனை உருவாக்குவதற்கு வெறுப்பு அரசியலை தூபம் போட்டு வளர்ப்பது ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். அதுதான் ராகுல் காந்தி எங்கே போய் என்ன பேசினாலும், இந்திரா காந்தி நேரு காலத்திலிருந்து எல்லோருமே இந்த ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்து பேசி பேசி மகாத்மா காந்தியை பலி கொடுத்தோம். அந்த ஆர்எஸ்எஸ் உடைய நச்சு கருத்து சார் இன்னைக்கு அப்ப அது ஆர்எஸ்எஸ் பின்புலமாக கொண்ட பாஜக தான் வெற்றி பெற்று கொண்டே இருக்குது எல்லா மாநிலங்களிலும். அதாவது இந்தியா முழுக்க பெரும்பான்மை மாநிலங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. பெரும்பான்மையினரின் வகுப்புவாதம் இருக்குல்ல, அந்த அரசியலில் பாஜக நீ வெற்றியை பெற்று வருது. நாங்கள் 2004 வாக்குறுதி, 2014 வாக்குறுதி ஆர்எஸ்எஸ் பிஜேபி இல்ல. அவர் என்ன சொல்றாரு, பாமகவோ அதிமுகவோ உட்கட்சி சிக்கல், அது அந்த கட்சியோட பிரச்சனை. அதை எப்படி நீங்க வந்து பாஜகவோடய ஆர்எஸ்எஸ் ஓடயோ கனெக்ட் பண்றீங்க? எல்லாவற்றுக்கும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி முன்னிறுத்தி வாக்குகளை பெறுறதுதான் இந்தியா கூட்டணியுடைய ஸ்ட்ராட்டஜிங்கிற. இல்ல இன்னைக்கு நீங்க அரசியல் வெளிப்படையா பார்க்கும் போது பாஜக தெரியும். ஆனால் பாஜகவுக்கு பின்னால் இருந்து அதை இயக்குவது இல்லை. பாஜகங்கிறதே அவர் மூலம் ஒத்துக்கல. கணேஷோ அல்லது மணிகண்டனோ அதிமுக பிரச்சனை அதிமுக பிரச்சனை, பாமகனா பாமகவோட பிரச்சனை. இதுக்கு பின்னால பிஹைண்ட் தி சீன் ஆபரேஷன் என்றது இந்த ஆர்எஸ்எஸ் செய்யுது, தமிழ்நாட்டிலையும் செய்யுது. அவர்களுக்கு வந்து பின்னால இருந்து இயக்கக்கூடிய சக்தி இருக்கு. அதைத்தான் தோல் திருமா வந்து தன் அனுபவத்தின் அடிப்படையில் அத்தகைய கருத்தை கூறினார். இது வந்து இது ஆர்எஸ்எஸ் என்ன செய்யறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும், ஆனா வெளியில தெரியாது. ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தமும் பிஜேபியோட சித்தாந்தமும் பிரச்சனைன்னு சொன்னா, திமுகவும் அந்த சித்தாந்த அடிப்படையில் கூட்டணி வச்சிருக்கிறாங்க. மோடி உங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா ஏத்துக்கலாம். ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் பிரச்சனை, மதவாதம் பிரச்சனை, இதெல்லாம் தெரிஞ்சுதானே விடுதலை சிறுத்தையும் கூட்டணி வச்சிருக்கு, திமுகவும் கூட்டணி வச்சிருக்காங்க. என்ன சித்தாந்த அடிப்படையில் நீங்க போறீங்கன்னு தெரியல. ஒரே ஒரு முறை வந்து பாஜகவோடு வாஜ்பாய் ஆட்சியில் கூட்டணி வச்சாங்க. குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் 3 சர்ச்சைக்குரிய கருத்துக்கள், திட்டங்கள் அந்த நீங்க வந்து பாஜக அந்த 3 அயோத்தியில் ராமர் கட்டுவது போன்ற தவிர்த்து விட்டுதான் திமுக கூட பாஜக போய் சேர்ந்தது. கொள்கையை விட்டு கொடுத்தது பாஜக. மணிகண்டன் நீங்க குறிப்பிட விரும்புறீங்க, நான் நிறைவு கருத்து ஷியாம் சார் போறேன். மணிகண்டன் எஸ். ஒன்னும் இல்லை சார், திரு மரியாதைக்குரிய திருமாவளவன் அவருடைய கருத்தோட பெரும்பகுதியா உடன்பட்டு போக மாட்டேன். பட் ஆர்எஸ்எஸ் ஓட இந்த இன்ஃபில்ட்ரேஷனை பத்தி அவரும் திரு கோபண்ணா சொன்னதை 100% ஏற்றுக்கொள்கிறேன். ஆர்எஸ்எஸ் பறந்துபட்டு எல்லா இயக்கங்கள்லயும் பாத்தீங்கன்னா ஆக்டோபஸ் மாதிரி தன்னுடைய கரங்களை விரிச்சிருக்குதுங்கிறத நான் 100% ஏற்றுக்கிறேன். மரியாதைக்குரிய நம்ம கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் சதா வச்சலே மாத்ருபூமே சுகந்தே சுதா வர்த்திதோகம்னு ஆர்எஸ்எஸ் பாடல ஆப்னிக்கர்வாலா கூட தப்புந்தவரமா பாடுவாங்க. அவ்வளோ அட்டகாசமா பாடினாரு. அதனால காங்கிரஸ்லயும் ஆர்எஸ்எஸ் பெரிய அளவுல ஊடுருவிச்சு அப்படின்னு திருமா அண்ணன் கவலையும் கோபண்ணா அண்ணன் கவலையும் நான் ஏத்துக்கிறேங்க. இந்த விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு மூலிகை வேர் விற்பாங்க. வாங்க வாங்க இது சாப்பிட்டீங்கன்னா பக்கவாதம் போயிடும், பிபி போயிடும், சுகர் போயிடும், கழுத்து வலி, காலு வலி எல்லாம் போயிடும். தமிழ்நாட்டுல என்னன்னா ஆர்எஸ்எஸ் பாரு, பிஜேபி பாரு, ஒன்றிய அரசு பாரு, குன்றிய அரசு பாரு. இது வந்து சார் இதுதான் சார் இவங்களுக்கு தாரக மந்திரம். நடக்க போறது பழனிசாமி வேணுமா ஸ்டாலின் வேணுமா? எதை சார் நான் கேக்குறேன் சார். எல்லாத்துலயும் தமிழ்நாடு மிகச்சிறந்த மாநிலம், படிப்பறிவுல சுகாதாரம். என்டிஏ கவர்மெண்ட் தான் திரு அமித்ஷா சொன்னாரு, நீங்க வேற மாதிரி சொல்றீங்க.
இல்ல சார், நான் ஒண்ணு கேக்குறேன் சார். பீகார்ல 65 பேர் எங்க ஓட்டை நீக்கிட்டாங்க, இது வரைக்கும் புகார் வந்திருக்கா? உங்களால் கொண்டாடப்பட்ட நேற்று வரை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருந்தாரு, அவர் தடை விதிச்சிருக்கலாம்ல சார்? வேணாம், தமிழ்நாட்டுல நடத்தாத, படிப்பறிவு இல்லாதவங்க, கிராமத்துல இருக்கிறவங்க. கவாய் நம்ம எல்லாருக்கும் தான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மணிகண்டன். கவாய் இன்னும் சொல்ல போனா நீங்க தான் அவரை உற்சாகமா வழி அனுப்பணும். அந்த அளவுக்கு எல்லாம் உங்க மகிழ்வுக்கு கூடிய தீர்ப்புகள் தானே வந்திருக்கு. அதுல என்ன பிரச்சனை? உச்ச நீதிமன்ற நீதிபதி எஸ்ஐஆர் நடத்த வேணாம் தடை போட்டிருக்கலாம். பீகார்ல இப்படி அட்டூழியம் பண்ணி இருக்கிறீங்கன்னு தடை போட்டிருக்கலாம். எதுவுமே இல்லாம திமுக அங்க கடுமையா எதுக்குது. அத திமுக வரவே கூடாதுன்னா ஒரு அதிசயம் நடக்கும் சார், அற்புதம் நடக்கும். என்னைக்கு தேர்தலோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா செத்து போனவங்க எல்லாம் உயிர் தெழுவாங்க. ஜீசஸ் எப்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரோ, செத்து போனவங்க எல்லாம் சாயந்தரம் 3 மணில இருந்து 5 மணிக்கு உயிர் தெழுந்து வந்து ஓட்டு போடுவாங்க. இதுதான் காலகாலமா இங்க ஒரு கட்சி பண்ணிட்டு இருக்குது. இத தேர்தல் ஆணைய அடிமடியிலே கை வச்சதுனால தான் அதுக்கு அந்த நேரத்துல அதிமுக பாஜக இவங்களுக்கு எல்லாம் பூத் ஏஜென்சி அங்க இருக்க மாட்டாங்களா? அப்படி வர்றவங்க எல்லாம் இவங்க கேள்வி கேட்க மாட்டாங்களா? என்ன சொல்றீங்க மணிகண்டன்? புதுசா இருக்கு. பட் சார், அவங்க அதுல கரகண்டவங்க PhD வாங்கினவங்க சார். அவங்க நீங்க நகர்ப்புறத்துல வந்து கண்டுபிடிக்க முடியுமா சார்? கிராமப்புறத்துல கண்டுபிடிக்கலாம். நகர்ப்புறத்துல இந்த மாதிரி மாண்டவர்கள் எல்லாம் மீண்டெழுந்து வர்றது வந்து அதிமுக ஏஜென்ட்டோ பிஜேபி ஏஜென்ட்டோ கண்டுபிடிக்க முடியுமா? ஐயா, நான் கேக்குறது, பீகார்ல நடத்துறாங்க, உச்ச நீதிமன்றம் தடை கொடுத்துச்சா? இல்ல பீகார்ல யாராவது பாதிக்கப்பட்டு வாக்குரிமை போயிடுச்சு, நான் சிறுபான்மையினர், நான் மகளிர், எங்க ஓட்டு வேணும்னே சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் பாஜக இருந்து இருக்காங்களா, அவங்க எல்லாம் எப்படி வெற்றி பெற்றாங்க? எதிர்கட்சியில இருந்து மொத்தமா 75 பேர் சட்டமன்ற உறுப்பினர்களா நீங்க சொன்ன மாதிரி எந்திரிச்சு வந்தாங்கன்னு சொன்னா அது தவறா இருக்கும்ல? வாக்களித்த மக்களை நம்ம அவமதிக்கிறது இல்ல சார். காங்கிரஸ் கட்சி முதல்ல என்ன பண்ணுச்சுன்னா இவிஎம் அப்புறம் ஓட்சோர். அதாவது ஜெயிக்கிறதுக்கு வழி இல்ல, ஆத்ம பரிசோதனை பண்ணல, தேஞ்சு கட்டெரும்பாய் பிரதமர் சொன்ன மாதிரி INC வந்து இன்னைக்கு MMC மாறி இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தங்கிறத நான் சொல்ல விரும்பல. ஆனா வந்து வெளிநாட்டுல போய் உட்கார்ந்து இந்தியாவை கேவலம் பேசுறது, ஓட்டு திருட்டுன்னு பேசுறது, மக்கள் புறந்தள்ளி காங்கிரஸ் கட்சியை இந்தியா முழுக்க முடிக்க போறாங்க. பொறுத்து பாருங்க. நன்றி. சர்வே முடிவு பார்த்துட்டு நான் ஷியாம் சார்ட்ட வரேன். இன்றைக்கு யூடியூப் பக்கத்தில் எடுத்த சர்வே முடிவை பார்த்தலாம் சுருக்கமா. எல்லா அரசியல் கட்சிகளுக்குள்ளும் பாஜக ஊடுருவுகிறது அப்படிங்கிற திருமாவளவன் அவர்களுடைய விமர்சனத்தை பற்றி கேட்டிருந்தோம். உண்மையான கருத்து உள்நோக்கம் கொண்டது அப்படிங்கிறதுல 13,000 பேர் வாக்களிச்சதில் 81% பேர் அது உண்மையான கருத்து அப்படின்னு பார்க்குறாங்க. திரு ஷியாம், உங்கள் நிறைவு கருத்து ப்ளஸ் இது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய பதிலும் சேர்த்தே சொல்லலாம். எஸ். ஆர்எஸ்எஸ் ஊடுருவலை பற்றி நம்ம சொல்லணும்னா 1977 மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட்டு ஜனதா கட்சி எப்படி பாரதிய ஜனதாவோட முன்னோடி ஸ்தாபனம் பாரதிய ஜனசங்கம். ஓகே. அவங்க வந்து அவங்க சின்னத்தெல்லாம் விட்டு கொடுத்தா ஜனதாக்கு வந்தாங்க. எதனால அது உடைஞ்சது? RSS உறுப்பினராக விட்டு கொடுக்க மாட்டோம் நாங்க. எங்களோட RSS தொடர்புகளை நாங்க மறுக்க முடியாது. அப்ப இரட்டை உறுப்பினர்கள் அந்த பிரச்சனை வந்ததுல தான் 79-80 வந்து அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. மீண்டும் இந்திரா காந்தி அம்மா பதவிக்கு வந்தாங்க. ஸோ RSS BJP ரெண்டுமே எப்போதுமே வந்து இந்தியா முழுவதும் இப்படி பிற கட்சிகளுக்குள்ள ஊடுருவுங்கிறது ரொம்ப இயற்கையான விஷயம். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இல்லை. தமிழ்நாட்டில் இல்லைன்னு என்று ஆகும்போது எம்ஜிஆர் அவர்கள் கூட RSSக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்காரு. பல முறை இதே சொல்லரங்கத்தில் நம்ம விவாதிச்சிருக்கிறோம். RSS காரர்கள் வந்து எப்படி